ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி அண்ட் குயிக்காக கிறிஸ்பியாக வாழைப்பூ 65 வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாழைப்பூ வந்து பொரியல் வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கொடுத்தனுப்ப கண்டிப்பாக வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. வாழைப்பூ ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. காரத்திற்கேற்ப வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை வந்து அந்த மாவில் டிப் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு வந்து பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா அட்டகாசமான வாழைப்பூ வந்து 65 நம்மளுக்கு வந்து தயாராகிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைப்பூ 65 வந்து தயாராகிடுச்சோ. ஸோ அடிக்கடி வந்து செஞ்சு தர சொல்லி வந்து கேட்பாங்க. அப்படி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி குயிக்காகவும் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட முடியும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.